ஷியாம் அவர்கள் நம்மோட இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ஷியாம். ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியில வந்தது, இப்போ ஒரு கண்டன அறிக்கையும் வெளியிட்டு இருக்காரு. பழனிசாமியை விமர்சனம் செஞ்சு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? அவருடைய நகர்வு என்ன? ஆதரவாளர்களை ஈர்க்கும் முயற்சி அப்படின்னா அந்த முயற்சி என்னவாகும்? தலைமை பண்பு என்பது தேர்தல் வெற்றியில் தான் இருக்கிறது. தேர்தலில் வெற்றி அடைந்தால் தலைமை பண்பு என்று ஏற்றுக்கொள்வார்கள். எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலகட்டத்திலேயே 1975 துரைக்கருணாவுக்கு தெரியும், கோயம்புத்தூர் பொதுக்குழுவில் அவர் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு எதிராக அந்த காலகட்டத்திலே பெரிய தலைவர்களாக இருந்த கோவை செழியன், புல்லூர் இந்திரகுமாரி அவர்கள் எதிர்த்தார்கள். அதற்கு ஒரு ஓட்டெடுப்பெல்லாம் நடந்தது. அதிமுக என்கிற பெயர் மாற்றம் ஏஐ சேர்த்திருக்கிறார்களே, அது நாங்கள் இருந்த காலத்துல ஏடிஎம்கே மட்டும்தான். அப்புறம் தான் ஏஐடிஎம்கே ஆச்சு. இது சட்டம். ஆனால் தொடர் வெற்றிகளுக்கு பிறகு அப்படியான தலைமை குறித்த கேள்வியே வராது. நீங்கள் ஒரு கட்சியில மேல இருக்கணும்னா உங்களுக்கு வாழ், குதிரை, கேடயம் எல்லாம் தேவை. அது எப்ப கிடைக்கும்? கட்சியில உங்க ஆளுமையை நிரூபித்த பிறகு. ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறி கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆக போகுது. அதற்கு பிறகு அவர் ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் கூட, அதாவது ராமநாதபுரத்தில் போட்டியிட்டு அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தால் கூட அது வேற நிலவரம். அப்ப இப்ப இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைப்பது, குறிப்பாக செல்லூர் போன்றவர்கள் அதை மறுத்த பிறகு அது சரியில்லை. அரசியல் கட்சிக்கு அது ஒரு மாதிரி நடத்த முடியாது. தகுதிகான நுழைவுத் தேர்வு எல்லாம் கிடையாது, தேர்தல் வெற்றி மட்டும்தான். அப்படி என்றால் இந்த தாவா தீர்வதற்கு 2026 தேர்தல் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது. சரி, இப்போ அவர் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பதன் மூலமாக அவர் வேற ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்டாரு, மாற்று முயற்சி பண்ண போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல ஒருங்கிணைப்புக்கான முயற்சியா தான் இந்த மாதிரியான விஷயங்களை பன்னீர்செல்வம் தொடர்ந்து முன்னெடுக்கிறாரா? இனிமேல் அந்த ஒருங்கிணைப்பு என்கிற வார்த்தையை அர்த்தமற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த தாவா எழுந்த ஒரு 3 ஆண்டுகளாக அதிமுக நலன்கள் மீது அக்கறை கொண்ட எல்லோரும், நான் தனியரசு அவர்களையும் சேர்த்தான் சொல்றேன், அக்னீஸ்வரனையும் சேர்த்தான் சொல்றேன், எல்லோரும் மாறி மாறி சொன்ன விஷயம்தான். ஆனால் அது நடக்கவில்லை, கைகூடவில்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் கட்சி அவர் பிடியில் இருக்கிறது, கண்கூடாக தெரிகிறது. ஓபிஎஸ் அவர்கள் வெளியே போய் அவருக்கு பெரிய எம்எல்ஏக்கள் ஆதரவெல்லாம் இல்ல. அந்த பழைய 11 எம்எல்ஏ 12 எம்எல்ஏ அந்த காலகட்டத்தில் நம்ம பேசணும்னா 2017 அவர் தான் தர்ம யுத்தம் நடத்தி வெளியில போனாரு. அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 6-7 மாதம் 8 மாதம் கூட அந்த காலகட்டத்தில் புதிய தலைமுறை லைவ்ல இதைத்தான் பேசிட்டே இருப்போம். அது வரைக்கும் கூட அவர் வெளியில் தான் இருந்தார். அதற்கு பிறகு அவராகத்தான் பல நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டு வந்தார். பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதால் நான் நம்பினேன் என்று கூட அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அப்படி என்றால் அவரை ஏற்றுக்கொண்ட ஒரு ஏற்பாடு இரட்டை தலைமையாக 2021 தேர்தல் வரைக்கும் வந்தது. அதற்கு பிறகு ஒற்றை தலைமை என்கிற குரல் எல்லாம் இப்படிதான் எழுந்தது. இன்றைக்கு ஒற்றை தலைமை. அப்படி என்றால் இந்த கட்சியை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் கட்சியின் செயற்குழு, பொதுக்குழு எல்லோரும் இருக்கிறார்கள் என்றுதான அர்த்தம். 2 வருஷமா யாருமே வெளியில போகலையே. அப்ப அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அப்படி ஏற்றுக்கொண்டாலும் ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்ள எடப்பாடி தயாராக இல்லை என்று தெளிவாகவே சொல்லிவிட்டார். இதற்கு பிறகு வேற என்ன செய்வது? தனி வழிதான் காண வேணும். சரி, இப்ப திரு செல்லூர் ராஜவையோ திரு தம்பிதுரையோ அவர் நடத்தும் விதம் குறித்து விமர்சனம் பண்ணி அறிக்கை, அதே போல யாரெல்லாம் ஒருங்கிணைவு விரும்புறாங்களோ அவங்க குறிவைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றதன் மூலமாக அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களையோ அல்லது ஆதரவாளர்களையோ வெளியே இழுக்கக்கூடிய முயற்சியா? ஆனா அது நடக்குமா? நடக்காது. அதிமுக இருக்கிற அதிருப்தியாளர்கள் வர்றதாக இருந்தா கடந்த 2 வருடத்துல படப்படியா வந்திருக்கணும். இப்போ தனியரசு அவர்கள் குறிப்பிட்ட செங்கோட்டையன் உள்ளிட்ட எதிர்ப்பு குரல் எழுப்பினார்கள், அது வாஸ்தவம் தான். ஆனா அதுக்கு பிறகு அவங்க நடவடிக்கை என்ன? அதுக்கு பிறகு இந்த கட்சியில தொடர்வதுதான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிக்கு அடுத்த கட்டமா வர தேர்தலாம் நம்ம ஜெயிக்க முடியுமா, ஜெயிக்க முடியாதா, இதான கேள்வியா இருக்க முடியும். செங்கோட்டையன் என்ன கணக்கு போடுவாரு? அடுத்த தேர்தல் 2026 தேர்தல்ல நம்ம எம்எல்ஏவா தொடர்வோம். எப்படின்னா நம்ம தொகுதியில அதிமுக ஓட்டு இவ்வளவு இருக்கு, ரெட்டைலைக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, நமக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, இனிமேல் இந்த போட்டை அசைக்க கூடாது, இந்த படகை ஆட்டினால் அது நமக்கு தான் ஆபத்து. அப்படிதான் எல்லா அரசியல்வாதியும் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன்ல இருக்கும்போது யாரு ஓபிஎஸ் ஓட குரலுக்காக யாரு வெளியில வருவா?